பேராசிரியர் நிறைய நூல் எழுதியிருக்கிறாரு. அவருடைய நூலை படிச்சு பார்த்தாலும் தெரியும். இன்னும் சில விஷயங்கள் நேரடியாக போகணும்னு சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை, அதாவது வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. இந்த 3ஐயும் பிரிச்சு பாருங்க. முடியாது என்பது நாம ஒரு நல்ல காரியத்தை, எந்த காரியத்தில் இறங்கி போகும்போதும் ஒரு ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டா சரி நம்ம தெரியாம இருந்தா இது முடியாத காரியம் நினைச்சிட்டு எவன் முடியாது திரும்புறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களே அதாவது அவங்களுடைய தன்னம்பிக்கை இழந்துடுறாங்க. முடியாது என்று எப்போ நினைச்சிட்டாங்களோ, ஏதாவது நம்ம முடிவெடுத்து இறங்கிட்டோம் ஒரு தொழிலோ ஒரு எந்த ஒரு நல்ல காரியத்தை காப்பிடனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடுவில் வந்தாலும் அதை தடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நடக்குது இறைவன் கொடுத்த என்னமோ நம்முடைய என்ன எதிர்க்க நடக்குன்னு சொல்லி போய் பார்க்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய மூட நம்பிக்கையை வந்து தூக்கி எறியும். அதே மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு யாராவது நீ இந்த நேரத்தில் போடியே உனக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மனசு புரட்டி விட்டுட்டாங்க, அது கூட ஒரு அவநம்பிக்கைங்கிறாங்க. அதையும் நீங்க நம்பாதீங்க. நீங்க போயிட்டு இருக்க ஒரு முடிவு எடுத்தீங்களா சொல்லுங்க, சாதிக்க முடியும். நம்மளால எதாவது சாதிக்க முடியும். இந்த உலகத்துல பல கதவுகள் திறந்து கிடைக்கிறது, பல கதவுகள் திறந்து இருக்குது. ஆனா நாம தான் எந்த கதவுக்கு போறேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு கதவை பூந்து பாருங்க, என்ன நம்மளுக்கு நஷ்டம் வரலாம். நஷ்டம் இல்லாம வாழ்க்கை இல்லை. தோல்வி அடைஞ்சு பாருங்க. தோல்வியை மறுபடியும் நீங்க மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. தோல்வியை ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த தோல்வி உங்களுக்கு பாடம். அதனால வந்து நான் தன்னம்பிக்கையை வச்சு யாரும் ஒரு மனிதன் இறங்கி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அவனுடைய அந்த நம்பிக்கையை அவனை அபாரமா தூக்கி விடும். அப்பதான் அந்த உள் மனசுல நம்முடைய பழைய நினைப்பெல்லாம் வரும். இதுதான் சொல்றாங்க, சாப்பிடும்போது ஒரு மனுஷன் சாப்பிடும்போது அவன் வந்து அந்த சாப்பாட்டு என்ன இருக்குதோ அந்த எண்ணம் போலதான் வாங்க. அந்த சாப்பாட்டுல கிடைக்கிற ரத்தம் எடுத்துவாங்க. அந்த ரத்தத்துக்குள்ள வர செல்கள் இருக்கு தெரியுமா, அந்த செல்கள் எல்லாம் நம்மளை வந்து அந்த சாப்பிடும் போது என்ன நினைக்கிறோமோ, யாரை நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டோமோ, என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோமோ, அதாவது வந்து ஒரு நம்ம இந்த சாப்பாடை வந்து என்னுடைய ரத்தத்துல ஊறி நான் ஒரு நல்ல ஒரு தொழிலதிர்ப்பா வரணும், நான் ஒரு நல்ல முதலாளியா இருக்கணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், அதாவது பாஸ்டா திங்க் பண்ணுங்க. அந்த பாஸ்டா திங்க் பண்ணும்போது அந்த ரத்த செல்கள் போய் அந்த ரத்தம் உள்ள பூந்து நம்முடைய வந்து இன்னும் அந்த உற்சாகத்தை படுத்துதுங்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சாப்பிடும் போது ஒரு மனுஷன் சாப்பாட்டுல கிடைக்கிற அந்த ரத்தத்துடைய செல்கள், அந்த செல்களை வந்து நீங்க வந்து சாப்பிட என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையை அமைதுங்கிறாங்க. நீங்க அந்த நேரத்துல நீங்க எந்த ஒரு யாரையாவது ஒருத்தவங்களை ஏதாவது நம்ம மனசை காயப்படுத்திருப்பாங்க, இவன் காயப்படுத்திட்டானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலே சாப்பிட்டு இருந்தா அந்த எண்ணம் தான் வரும், அந்த செல்லுகள்லயே அந்த எண்ணம் தான் போகுங்கிறாங்க. அந்த நேரத்தில்